ஃப்ளாஷ் தியேட்டர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நேற்று வெளியாகியிருக்கும் ராம் ஃபிலிம் ஃபேக்டரி தயாரிப்பில் சிவராஜ் என் இயக்கத்தில் கலையரசன், பிரியாலயா, பிரேம், பெசன்ட் நகர் ரவி முக்கிய வேடத்தில் நடித்தும் சாம்சியஸ் இசையமைத்தும் பிரவீன் பாலு ஒளிப்பதிவு செய்திருக்கும் படம்தான் ட்ரெண்டிங். இன்றைய லேட்டஸ்ட் பரபரப்பான யூடியூப் விஷயமே படத்தின் மைய கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. கலையரசன், பிரியாலயா இந்த அழகான தம்பதிகளுக்கு யூடியூப் மீது மோகம் அதிகமாகி அதில் பணம் சம்பாதிப்பதை தொழிலாகவே ஆக்கிக் கொள்கின்றனர். வித்தியாசமான விஷயங்களை யூடியூபில் பதிவிட்டு அதன் மூலம் சம்பாதிப்பது தான் அவர்கள் முழுநேர வேலையாக இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்கள் சேனலுக்கு வரவேற்பு குறைந்து டவுன் ஆகிறது. வருமானம் சடசடவென்று ரொம்பவே குறைந்து விடுகிறது. என்னென்னவோ புது புது விஷயங்கள் செய்து பார்க்கிறார்கள். அது இதுவென்று இவர்கள் வைரல் ஆகும் என்று நினைத்து செய்யும் விஷயங்கள் எதுவுமே கை கொடுக்கவில்லை. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகவில்லை. திடீரென்று வருமானம் ஒன்றுமே இல்லை என்று ஆகிவிட்ட பிறகு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் அவர்களுக்கு வருகிறது. இஎம்ஐயில் எந்த பொருளை வாங்கினாலும் அது தங்களுக்கு பின்னாளில் தீராத தலைவலிதான் என்பதை உணர்ந்து தவிக்கிறார்கள். ஆடம்பரமான வீடு வாங்கி அதில் சொகுசாக இருக்கிறார்கள். இஎம்ஐயில் வாங்கப்பட்ட வீட்டுக்கு மாதத்தவணை கட்ட முடியாமல் தவிக்கிறார்கள். இன்னொரு சோதனையாக அவர்களுடைய சேனல் முடங்கிவிடுகிறது. அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் தவிப்பு கலையரசன், பிரியாலயா தம்பதிக்கு. அப்போது அவர்களுக்கு ஒரு மர்ம ஃபோன் வருகிறது. உங்கள் வீட்டுக்குள் இருந்தே ஒரு வாரம், அதாவது 7 நாட்கள் கேம் விளையாடுங்க. நான் டாஸ்க் தருகிறேன். அதை செய்து முடியுங்க. அதை நான் பிரைவேட்டாக ஒளிபரப்பி அதன் மூலம் ஏராளமான பணம் உங்களுக்கு தருகிறேன் என்று ஆசை வார்த்தை பேசுகிறது அந்த ஃபோனில் வரும் மர்ம குரல். இது ஒன்றை தவிர வேறு வழி இல்லை என்பதால் அந்த மர்ம நபர் சொன்னபடியெல்லாம் வீட்டுக்குள் இருந்தபடியே பிக் பாஸ் டைப்பில் கேம் ஆடுகிறார்கள். தானாக வழிய ஏன் அந்த டாஸ்க் அவர்களை தேடி வந்தது? அதன் மூலம் அவர்கள் பெற்றது என்ன, இழந்தது என்ன? அந்த மர்ம நபர் யார் என்பது எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆடியன்ஸுக்கு சொல்ல முற்பட்டிருக்கிறார் இயக்குனர் சிவராஜ் என். இதுதான் ட்ரெண்டிங் படத்தின் மையக்கரு. கப்புலாக, அதாவது தம்பதியினர் வீடியோவில் கண்ணாபின்னா பதிவிட்டு ஏராளமாக சம்பாதிக்கிறார்கள் நிஜ வாழ்க்கையில். அதை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருப்பது தான் ட்ரெண்டிங் படம். கலையரசன், பிரியாலயா இதில் ஈடுபடுவது, சம்பாதிப்பது எல்லாம் நமக்கு சுவாரஸ்யமாக கட்டப்பட்டிருக்கிறது. மர்ம நபர் இவர்களை இயக்குவதெல்லாம் கேம் படி ஓகே தான். மனைவி பிரியாலயாவுக்கு கணவனாகவும் கேம் போட்டியாளராகவும் சில இடங்களில் நன்றாகவும் சில இடங்களில் ஏனோ தானவென்றும் நடித்திருக்கிறார் கலையரசன். ஃப்ரிட்ஜில் வைத்த பல ஆப்பிள் போல அழகான ஹீரோயின் பிரியாலயா சூப்பராகவும் நடித்திருக்கிறார். போட்டி என்று வந்துவிட்ட பிறகு கணவனாவது மனைவியாவது என்று இவர்கள் செய்யும் விஷயங்கள் இவர்களையே சிக்கலில் மாட்ட வைத்து விடுகிறது. கடைசியில் வரும் உறவினர் பிரேமால் ஒரு திருப்புமுனை. கதையில் டைவர்ட் இல்லாமல் அருவருக்கத்தக்க சில டாஸ்க் மைனஸ். மர்ம மனிதர் யார் என்று ஆடியன்ஸுக்கு சொல்லப்படவும் இல்லை. சிலருக்கு ப்ளஸ், சிலருக்கு மைனஸ் தான் நிஜத்தில் இந்த கேம். கேரக்டர்கள் நிறைய இல்லாமல் இருவரையே மாறி மாறி பார்ப்பது போர். ட்ரெண்டிங் என்ற விஷயத்தில் மாட்டிக்கொண்டு சோஷியல் மீடியாவில் மன நிம்மதியை இழக்காதீர்கள். உறவுகளை மதிக்க வேண்டும் என்ற நல்ல கருத்தும் ட்ரெண்டிங்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் மனஸ்வி. ஃப்ளாஷ் தியேட்டர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும். தேங்க்யூ ஆல். பை பாய்.